பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் பிப்ரவரி 14 முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நல்லா இருக்கு பார்க்கலாம். நல்லா டிஃப்ரெண்டாக நடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். மொக்க படம்லாம் இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க மொக்க படம், அப்படிலாம் இல்லை. நல்லா தான் இருக்குது, ஓகேவா இருக்குது. நல்லா என்கேஜாக இருந்துச்சு. நல்லா இல்லாமல் பார்த்தா நல்ல படம். நல்ல ஆக்டிங், அஜித் நல்ல ஆக்டிங்கு, த்ரிஷா நல்லா நடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அஜித்துக்காக வந்து பார்க்கலாம். நல்லா போகுது, என்கேஜாக இருக்குது, நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃபில் அந்த பழைய ஏகே எதிர்பார்க்கலாம். நம்ம என்ன ஏகே எதிர்பார்த்து நம்ம வந்தோமா, செகண்ட் ஹாஃபில் அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு 10 மினிட்ஸ், அதுக்கப்புறம் எண்டிங்கில் அந்த பிஜிஎம்மோட வருது பாருங்கள், அதுக்காக கொடுத்துட்டு வரலாம் காசு. தலைக்காக பார்க்கலாம், வேறு லெவல். 5 வருஷம் கழிச்சு நான் தமிழ் படம் பார்க்குறேன், செமையாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். விடாமுயற்சி, டோன்ட் கிவ் அப். படத்தில் வந்து ஸ்டோரி நல்லாயிருக்கு. வேறு அஜித் செம்மையாக பண்ணியிருக்காங்க, நைஸ். நல்லா இல்லைன்னுலாம் ஒன்றும் கிடையாது, டோன்ட் கிவ் அப். அதான் படம் சூப்பர் ப்ரோ, நல்லா இருந்துச்சு படம். வெயிட்டிங் ஃபார் ஜிபிஓ, தலைஃபேன் நல்லா இருந்துச்சு படம். ஓகே, ரொம்ப பிடிச்சது வந்து அந்த கார் சேசிங் ஃபைட், அந்த கார் சேசிங் பண்ணார்ல தலை, இன்டர்வலுக்கு அடுத்த நிமிஷம், அதில் செம்மையாக இருந்தது படம். எல்லாம் மொத்தம் தலையை பார்த்தா போதும், ஸ்க்ரீனில் போதும். எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ, அஸ் தலைஃபேன் நல்லா இருந்துச்சு படம். படம் எந்த இதுவுமே கிடையாது. எனக்கு வெயிட்டிங் ஃபார் குட் பேட் அக்லி போதும். நல்லா பண்ணியிருக்கார் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. படம் நல்லா தானே இருக்குது. இல்லைண்ணா, நல்லா இது வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லா படத்துலையும் ஆக்ஷனில் வருவார், இல்லை ஆக்ஷன் இல்லாமல் ஸ்மூத்தாக எடுத்துன்னு போயிட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷனில் வராரு. நல்லா இருக்குது படம், விறுவிறுப்பில் அப்படியே போகுது, மைல்டாக போகுது படம். ஆனால் நல்லா இருக்குது படம், ஏன்னா எல்லாமே விறுவிறுப்பாக இருக்கும் அவர் படம்லாம். இதை கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. அனிருத் இசையும் நல்லா இருக்குது. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்து மாசான வில்லனாக கொடுத்துருக்காங்க. அவருக்கு ஈக்குவலாக இருக்கார், 2 பேருக்கும் ஒரே ஈக்குவலாக இருக்குது. நல்லாயிருக்கு படம். ஆமாம், இதில் வந்து மைல்டாக பண்ணியிருக்காரு, அதான் வித்தியாசம். படத்துக்கு படம் வித்தியாசமாக இருக்கும். இந்த படம் வந்து மைல்டாக பண்ணி லாஸ்ட்டாக ஆக்ஷனாக இருக்குது. நல்லாயிருக்கு படம், பார்க்கலாம். ஆக்சுவலி படம் நல்லா இருந்தது. படம் கைண்டாக ஒரு ஸ்லோ பேர்னிங் த்ரில்லர் ட்ராமா தான். நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாரின் ஃபிலிம்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகி இந்த ஸ்லோ பேர்னிங் ஜான்ரா உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். அஜித் ஆஸ் யூஷுவல் செம்மையாக பண்ணியிருந்தார். ஐ திங்க் அர்ஜுனுக்கு தான் பயங்கரமான பாட். ரெஜினா கசான்ட்ராவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ், த்ரிஷா கூட நல்ல பர்ஃபார்மன்ஸ். அதாவது சில பேருக்கு வந்து இந்த ஸ்லோ பேர்னிங் இந்த ஜான்ரா பிடிக்காது. ரீசெண்டாக நீங்கள் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹையாக, அட்ரினலின் ஹையாக அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து மக்களுக்கு வந்து அப்படியே பழகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோ பேர்னிங் ட்ராமா வந்ததுனால கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும். படம் ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. அப்புறம் அதில் ட்விஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. அந்த ட்விஸ்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டே ரிவீலிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக கொஞ்சம் காமிக்காமல் போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அது. அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து அஜித் வந்து நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் த்ரிஷா மேமும் நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்துக்காக வெயிட்டிங். அவங்களாம் நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களது அந்த சைக்கோ கேரக்டர் மாதிரி கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. 2 பேர் இதுவும் அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கு இந்த படம். அனிருத் வந்து தூக்கிட்டாப்புல. ஸோ வழக்கம் போல் செஞ்சுட்டாரு, நல்லா இது பண்ணிட்டாரு. நிறைய சாங்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த வாட்டி மிஸ் ஆகலை. போன வாட்டி மிஸ் ஆச்சு, இந்த வாட்டி மிஸ் ஆகலை. நல்லா பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் ஜி. படம் நல்லா இருக்குண்ணா. அவர் ஒய்ஃபை தேடி அஜித் போகிறாரு, ரோல் பிடிச்சிருந்தது. எல்லாருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபை லவ் பண்ணுறது தானே. தான் ஒய்ஃபை வேறு ஒருத்தவங்களை லவ் பண்ணியிருந்தாலும் இது பண்ணியிருந்தாலும் தான் காதலிச்ச பொண்ணு கடைசி வரைக்கும் கை விடக்கூடாதுன்றதாக கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த பொண்ணுக்காக போராடி வெற்றி பெற்றிருக்காரு. படம் நல்லாயிருக்கு, வாழ்த்துக்கள். விறுவிறுப்பாக போகுது. ஆனால் பாதியில் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே தான் வந்தேன். படம் நல்லா இருக்குது. மக்கள் வந்து பார்க்கலாம். சூப்பர் ப்ரோ, சூப்பராக இருக்குண்ணா. எல்லாமே பிடிச்சிருக்கு, எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா. ஃபேமிலி படம். ஒய்ஃபை வந்து எந்த அளவுக்கு அவங்க லவ் பண்ணுறாங்க, அந்தமாரி ஒரு படம். எல்லாமே ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம். ஹஸ்பண்ட் அந்த ஒய்ஃப் மேலே உள்ள காதல், அவ்வளோதான். பார்க்கலாம். ஓகே, நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. நல்ல ஆக்ஷன் மூவி நல்லாயிருக்கு. ஓகே ஓகேண்ணா.
நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. அது தெரில, அவன் பார்க்குற இதில் பொறுத்து இருக்கு. தெரில, நம்மளுக்கு ஓகே. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்க்கலாம். நான் ஓகே தான், நல்லா அவர் நல்லா செய்கிறாங்களே, பிரச்சனை இல்லை. படம் ஆவரேஜ் தான்மா, ரொம்பலாம் கிடையாது. கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா புதுமைனா ஒய்ஃபை தேடிட்டு போகிறாரு, அவ்வளோதான். ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக போர், செகண்ட் ஹாஃபு கொஞ்சம் நல்லா இருக்குது படம் பார்க்குறதுக்கு. அஜித்தோட புது நியூ ட்ரை அது, ஒரு நல்ல கம்பேக் அவருக்கு. இன்னும் ஓரளவுக்கு பார்க்கலாமா, ஒரு டைம் பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, ஓகே ஓரளவுக்கு. பட் நான் நினச்ச மாதிரி இல்லை. தலை படம் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு வந்துட்டேன், அதனால் எனக்கு நினச்ச மாதிரி இல்லை. மற்றபடி தலை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காரு, லவ் கேவ்லாம் பண்ணுறாப்புல. ஆனால் கொஞ்சம் தலை படம்னாலே இந்த ஆக்ஷனு அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் எதிர்பார்த்துட்ருக்கோம். அதனால் இது கொஞ்சம் இதான கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருக்குது, ஃபைட்டிங் சேசிங்கு இதெல்லாம் நல்லா இருக்குது. படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாம் சொல்ல தேவையில்ல, பாட்டுலாம் ஃபஸ்ட்டு பாட்டில் தேட்டரே ஆடுது, எல்லாம் நல்லா இருக்குது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ கொஞ்சம் வேகமாகவே போகுது. படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஸ்லோவாக தான் போகுது. செகண்ட் ஹாஃப் தான் கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் ½ அன் ஹவர் முன்னால் தான் படம் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக போகுது. பாருங்கள், எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட்டு. பாருங்கள், எல்லாருமே பாருங்கள், பிடிக்கும் கண்டிப்பாக. விடாமுயற்சி நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அஜித் அஜித் சார் ஒரு ஜானரில் நடிச்சிருக்கார்ல, ஜானரில் நடிக்காமல் வேறு எதனா பண்ணியிருக்கலாம். ஆனால் ஃபாரின்லலாம் கூட்டு போயிருக்காங்க, இன்னும் என்னென்னமோ காட்டியிருக்கலாம். ஸோ ஒரே ஒரு ஃபீமேல் அது இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒய்ஃபு அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் இன்னும் நிறைய இருக்குது, எதுக்கு இதை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரில. ஃபாரினுக்கு போனீங்கன்னா நிறைய மேட்ரு இருக்குது, நீங்கள் இங்கேயே அதை பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சரியான காமெடி என்னென்னா, இப்போ அர்ஜுன் சார் வந்தார்ல, பொண்டாட்டியை கடத்திட்டாங்க, காசு கேட்டால் கொடுத்துட போகிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ட்ராமா பண்ணி கடைசியாக திரும்பியும் தெரிஞ்சு எதுக்கு தேவையில்லாத ஒரு வெட்டி போராக இருந்தது அது. மற்றபடி அஜித்லாம் நல்லா தான் பண்ணார். அது அப்புறம் அவர் கார்லாம் ஓட்டுறாரு, எல்லா படத்துலேயும் அதே காட்டுறாங்களா. ஆனால் என்ன பண்ணுறது, சும்மா போய் ஜாலியாக உக்காந்துட்டு வரலாம். இங்கே ஃபஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் அது ஒரு நார்மலாக இல்லைங்க. சொல்ல போனோன்னா படம் நல்ல ரிவ்யூ தான், விடாமுயற்சி. கடைசியாக அவங்க ஒய்ஃப் அவங்ககிட்ட போயிட்டாங்க, பிரச்சனை இல்லை, பார்த்துங்க. ஏங்க அவங்க ஆக்டர்ஸ், ஸோ அவங்களோட விஷயத்தை அவங்க கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. எவ்வளோ 120 ரூபா நம்ம டிக்கெட் கொடுத்து போகிறோன்னா அதில் 20 ரூபா ஓகேவாக இருக்குது, மீதி 100 ரூபாய்க்கு அது போராக தான் போய்டுது. இந்த கான்செப்டே தேவையில்லை. இன்னும் எவ்வளோ நாள் தான் இன்னும் இதே பண்ணிகிட்ருப்பாங்களா, புதுசாக எதனா பண்ண சொல்லுங்க. பாவம் மக்கள்